Hello friends, welcome to Erode Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹனி சிக்கன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த ஹனி சிக்கன் பண்றதுக்கு பிராய்லர் சிக்கன் எடுத்துக்குவோம். நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்குவோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க. இத என்ன பண்ணுவோம்? வெளியில வச்சாலும் பரவாயில்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாலும் பரவாயில்லைங்க. ஒரு 1/2 hour இதில் அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்க, இது ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, இதிலேயே கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்க, இந்த பேன் எடுத்துட்டு இதில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எல்லாம் ரொம்ப தேவையில்லைங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறோம். அதில் ஒரு நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோங்க, எடுத்து வச்சிடலாம். எல்லாமே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இந்த ஆயில்லையே நம்ம செஞ்சிடலாங்க. இஞ்சி போட்டுடலாம், பூண்டும் இதில் போட்டுடலாம். ரொம்ப வணக்க வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகா 2 போடுறேன் நான். ஒரு வணக்கிட்டோம். இப்போ குடமிளகா ஒரு மிளகாயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சொல்லலாம், இது வணக்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடலாங்க. காரத்துக்கு கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரெட் சில்லி சாஸ், இது சோயா சாஸ் ஒரு 2-3 ட்ராப் போட்டுக்கலாங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹனியும் போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் போடலாம். இப்போ எல்லாமே ஒரு கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு இந்த சிக்கன் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சோம்னா ஒரு கப்பு, இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாங்க, கார்ன்ஃப்ளவர்ன்றதை எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஊற்றிக்கலாம். பாருங்கள், சைனீஸ் ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லேசாக கொத்தமல்லி தலையை லேசாக தூவி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், இதில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டால் கொஞ்சம் நல்லா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு லெமன் டேஸ்ட் பிடிக்கும்னா புழிஞ்சு விடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சூப்பரான ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.